அன்னைக்கு சரியா ஜூன் 19, 2022 ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் மணி அப்போ ஒரு 5-6 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. குஜராத் மாநிலத்தோடைய அகமதாபாத் நகரில் இருந்து 300-350 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஜுனாகத் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில் ஸ்ரீநகர் சொசைட்டியில் ஒரு வாடகை வீட்டில் 22 வயது நேர்ந்த தாரா கடிவார் என்ற ஒரு அழகான இளம் பெண் தன்னந்தனியாக வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5:30 மணி வாக்கில் ரொம்ப பரபரப்பாக தன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு வேக வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அன்றைய நாள் திட்டம் என்னன்னா, மறுநாள் நடக்க போற, அதாவது அவங்களுடைய ஊர்ல இருந்து ஒரு 350 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அகமதாபாத்தோடைய ஹைகோர்ட்ல நடக்கக்கூடிய கேஸ் அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக இரவுல தன்னுடைய நண்பர்கள் கூட கார்ல பயணம் பண்ணி அடுத்த நாள் அங்க போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். அதன் அடிப்படையில் அவங்களுடைய நண்பர்களான சூரஜ் மற்றும் ஆனந்த்பாய் என்ற இந்த 2 பேர் ஒரு ஹுண்டாய் கார்ல சரியா ஈவினிங் 5:45 மணி வாக்கில் இந்த தாராவுடைய வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தாராவும் தன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே வேக வேகமாக எடுத்து வச்சுக்கிட்டு காரோடைய டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த பயணத்தை தொடர ஆரம்பிச்சாங்க. பட் அந்த பயணம் தான் அவங்களுடைய கடைசி பயணம்ங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியாது. அந்த இருட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கிட்ட டிராவல் பண்ணி இந்த 3 பேரும் நல்ல விதமா அகமதாபாத்ல பால்டி போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய டோர் நம்பர் 319 வீடான ஆனந்தபாயோடைய வீட்டு முன்னாடி நள்ளிரவு நேரத்துல வந்து இறங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் தங்கலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் பிளான் பண்றாங்க. ஆனா அந்த வீட்டில் பார்த்தா ஆனந்தபாயோடைய தம்பியான ஜுகல் மற்றும் அவங்க அம்மாவான மோனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் ஏற்கனவே தங்கியிருக்காங்க. குறிப்பா அந்த வீடு ஒரு சின்ன வீடுங்கிறதுனால 5 பேரும் அந்த இடத்துல தங்க முடியாது. இதனால தாரா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இங்கே தங்கிடு, நாங்க 2 பேரும் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் ரூம்ல போய் தங்கிடுறோம், மறுநாள் காலையில நம்ம எழுந்து கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதன் அடிப்படையில் தாரா அந்த வீட்டுக்குள்ள போய் தூங்குறாங்க. இந்த 2 பேரும், அதாவது சூரஜும் ஆனந்தபாயும் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல செக்இன் பண்ணி அன்னைக்கு நைட்டு தூங்கவும் செய்யறாங்க. அப்படியே கட் பண்ணா மணி காலைல ஒரு 6:30 மணி ஆகுது. அப்போ ஆனந்தபாயோடைய அம்மாவான மோனா வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கிறதுனால தாராவுக்கு நம்ம ஏதாவது காஃபியோ டீயோ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த பெண்ணுடைய ரூமுக்கு போய் பார்க்கறாங்க. அங்க பார்த்தா தாரா அந்த இடத்துல இல்லை. அந்த அம்மாவுக்கு அந்த ரூம்ல தாரா மட்டும் இல்லாம இருந்திருந்தா பரவாயில்ல, தாரா கூட அவ எடுத்துட்டு வந்த திங்ஸ் எதுவுமே அந்த இடத்துல இல்லாததுனால ஒரு வித சந்தேகம் அந்த இடத்துலயே எழ ஆரம்பிச்சிட்டு, தாரா எங்க தான் போனாங்க, ஒருவேளை தன்னுடைய மகனும் அவங்களுடைய நண்பரான சூரஜும் இந்த பொண்ணை அழைச்சிட்டு சீக்கிரமாவே கோர்ட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்ற சந்தேகத்தோட உடனடியா ஹோட்டல் ரூம்ல தங்கி இருக்கிற தன்னுடைய மகனான ஆனந்தபாய்க்கு இந்த அம்மா கால் பண்றாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்றானா, மா நானே தூக்க கலக்கத்துல இருக்கேன், என்னை ஏமா டிஸ்டர்ப் பண்ற, அவங்க எங்கேயாவது போயிருக்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த அம்மா இல்ல திங்ஸ் எதுவுமே இல்ல, எங்க போனாங்கன்னே தெரியல, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னதுமே சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் வரலன்னா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பையன் தன்னுடைய அம்மாவுடைய ஃபோன் காலை கட் பண்ணி இருந்திருக்கான். அப்படியே மணி 8 ஆகுது. அப்போ வரைக்கும் வெளியில போன தாரா வீடு வந்து சேரவே இல்லை. இதனால மறுபடியும் சந்தேகமடைந்த அந்த அம்மா தன்னுடைய மகனுக்கு கால் பண்றாங்க. அப்போ ஆனந்தபாயும் சூரஜும் அந்த ஹோட்டலை செக் அவுட் பண்ணிட்டு வேக வேகமா இந்த வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரி தாராவும் தாராவுடைய உடைமைகளும் அந்த இடத்துல இல்லை. இதனால தாரா எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லி உடனடியா அவங்களுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அப்போ மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி பார்த்தா கூட டபுள் டிக் காட்டவே இல்லை. அவங்க ஆன்லைன் வந்துட்டு போன மாதிரியான எந்தவித லாஸ்ட் சீனும் அதில் தெரியல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தாராவை அந்த ஏரியா முழுக்க தேடுறாங்க, அந்த மார்க்கெட் முழுக்க தேடுறாங்க. ஆனா எங்க தேடினாலும் தாரா அவங்களுடைய கண்ணுல அன்னைக்கு சிக்கவே இல்லை. பல இடங்களில் தேடி பார்த்த இந்த நண்பர்களுக்கு தாரா எங்கேயுமே கிடைக்காததுனாலையும் மொபைல் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனாலையும் அந்த 4 பேரும் வேற வழி இல்லாம பக்கத்தில் இருக்கிற பால்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு ரீசெண்டா தான் காணா போனதா சொல்றீங்க, ஒருவேளை எங்கேயாவது வெளில போயிருக்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க, அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப லேசியா இந்த ஆன்சரை கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தாராவுக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஆட்களுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, லாயருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடி பார்த்தாலும் இந்த தாராவை பற்றின எந்தவித டீட்டெயிலும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்படியே அவங்க ரொம்ப பரபரப்பாக தேடுறாங்க. ஜூன் 20ஆம் தேதி போல் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை, வீட்டுக்கும் வந்து சேரவே இல்லை. இந்த நேரத்தில் தான் மறுநாள் ஜூன் 21ஆம் தேதி அந்த பொண்ணுடைய மொபைலில் இருந்து ஒரு மெசேஜ் இந்த சூரஜ் என்கின்ற இந்த நண்பனுக்கு வந்திருக்கு.
அந்த மெசேஜ்ல அப்படி என்னதான் இருந்துச்சு, தாரா எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க, தாராவை அந்த நண்பர்கள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, தாரா என்ன கேஸுக்காக இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இங்க வரணும், அப்படி அவங்க ஆஜராக வேண்டிய கேஸ் என்ன கேஸ். 2022 குஜராத் மாநிலத்தையே புரட்டி போட்ட தாரா கடிவாருக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம தெளிவா அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். தாராவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தாராவுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க அப்பாவான வினோத் பாய் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்திருக்காரு. பட் இந்த வினோத் பாய்க்கு 2 திருமணம் ஆயிருக்கு. முதல் திருமணத்தில் பிறந்தவங்க தான் இந்த தாராவும் அவங்களுடைய அண்ணனும். இந்த தாரா தன்னுடைய சித்தி மற்றும் அப்பா கூடயும் தன்னுடைய அண்ணன் கூடயும் அந்த ஜுனாகத் அப்படின்ற பகுதியில் உள்ள வேற ஒரு வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. பட் நாளை பின்ன குடும்பத்து கூட இருக்கிற நெருக்கம் மெல்ல மெல்லமாக குறைய ஆரம்பிச்சு அவங்க இண்டிபெண்டா தனியாக வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய அண்ணனான மித் கடிவாருங்கிறவர் ஒரு ஸ்கூல்ல வேன் டிரைவரா வேலை பார்க்கறாரு. அவங்களுடைய மனைவி ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. ஸோ இப்படி ஃபேமிலி கூட எந்தவித ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம தான் தன்னந்தனியா ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு போறாங்க. அங்க பார்த்தா சதீஷ் என்ற ஒரு ஆளுடைய பழக்கம் கிடைக்குது. ஆரம்பத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அந்த குடும்பத்தார்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் நாளை பின்ன அந்த பொண்ணு குடும்பத்தோடைய எதிர்ப்பையும் மீறி அந்த சதீஷ் என்பவனையே திருமணம் பண்ணிக்கிறாங்க. பட் துரதிருஷ்டவசமா அவன் பயங்கரமான குடிகாரங்கிறதுனால வேற வழி இல்லாம அவனை விட்டு பிரிஞ்சு விவாகரத்து வாங்கிக்கிட்டு தன்னந்தனியா மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து ஃபேமிலி கூட எந்தவித டச்சும் இல்லாம துணைக்கு எந்தவித ஆட்களும் இல்லாம ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் இந்த பொண்ணு அந்த வாடகை வீட்டில் வசிக்க ஆரம்பிச்சா. அதே சமயம் சோசியல் மீடியாவிலுமே நிறைய வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதனால எக்கச்சக்கமான ஃபேன்ஸும் இவங்களுக்கு கொஞ்ச நாட்கள்ல கிடைக்கவும் செஞ்சாங்க. இந்த நேரத்துல தான் ஒரு வழக்குக்காக அகமதாபாத்துக்கு அவங்களுடைய நண்பர்கள் கூட வந்த நேரத்துல மர்மமான முறையில அந்த வீட்டில் இருந்து காணாம போயிருந்திருக்காங்க. நண்பர்கள் பல இடங்கள்ல தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்காததுக்கு பிறகு அடுத்த நாள் பார்த்தா இந்த தாரா ஒரு மெசேஜை தன்னுடைய நண்பனான சூரஜுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த சூரஜோடைய மெசேஜ்ல என்ன இருந்துச்சுன்னா, இங்க பாரு, என்னை எங்கேயும் தேடாதீங்க, நான் இண்டிபெண்டா வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் வீட்டில் இருந்து ஒரு 60,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுல 50,000 ரூபாய் லாயருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவும் 10,000 ரூபாய் எனக்கு வச்சுக்கணுங்கிறதுக்காகவும் தான் நினைச்சேன். பட் எனக்கு லாயருக்கு கொடுக்கவும் விருப்பம் இல்லை. நான் அந்த கேஸையும் அட்டன் பண்ணல. நீங்க நான் காணணும்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்டலாம் போகாதீங்க. நான் நிம்மதியா நல்லபடியா சுதந்திரமா ஒரு இடத்துல தான் இருக்கேன். சோ என்னை தேடுறதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ்ல இருந்திருக்கு. இதை பார்த்ததும் அந்த நண்பர்களுக்கும் பகீர்னா இருந்திருக்கு. உண்மையிலேயே இந்த மெசேஜை இந்த தாரா தான் அனுப்புனாங்களா, அப்படி இல்லைன்னா தாராவை யாராவது கடத்திட்டு அவங்க இந்த மெசேஜை அனுப்பியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த நண்பர்களுக்கும் அந்த நண்பருடைய குடும்பத்துக்கும் இருந்துச்சு. ஸோ இதனால உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. நடந்த விஷயத்தையும் அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டையும் பிளஸ் அவங்களுக்கு வந்த அந்த மெசேஜையும் காட்டுறாங்க. அதன் பிறகு போலீஸ் ஆஃபீஸரும் இந்த கேஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளவும் செய்கிறாங்க. ஆரம்பத்தில் அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அந்த பொண்ணு விருப்பப்பட்டு தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த பொண்ணோடைய டவர் லொகேஷன் அவங்க கடைசியாக எங்கேருந்து மெசேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்ததுல பாம்பேல இருக்கிற ஒரு ஏரியாவில் இருந்து தான் அவங்க மெசேஜ் மற்றும் மொபைல் ஆன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த விஷயம் போலீஸுக்கு அவங்க விருப்பப்பட்டு தான் போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டில் இருந்து அவங்க வெளியில எந்த டைமிங்க்கு போனாங்க, யாரெல்லாம் மீட் பண்ணாங்க, எந்த வழியா போனாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவியை கலெக்ட் பண்றாங்க. ஃபைனலி அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பார்த்ததுல ஒரு 5:45 இருந்து 6 மணிக்குள்ள பார்த்தா இந்த தாரா தன்னுடைய திங்ஸ் எடுத்துக்கிட்டு ரோட்டோரமா நடந்து போறதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மார்க்கெட் ஓரமா ஒரு ஆளை சந்திக்கிறதும் அந்த ஆள் கூட வேற எங்கேயோ ஆட்டோவில் ஏறி போறதும் பதிவாயிருந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் தாரா தனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் கூட தான் அந்த ஆட்டோவில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த கேஸை இந்த இடத்துலயே க்ளோஸ் பண்ணிடுறாங்க.
ஸோ இதனால அந்த நண்பர்களும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த தாராவுடைய அண்ணனுக்கு சம்திங் இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா தாரா வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னுடைய அண்ணன் கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க அப்படின்ற செய்தி போலீஸ் ஆபீசர் மூலியமாவும் இந்த நண்பர்கள் மூலியமாவும் அந்த அண்ணனுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் அந்த சிசிடிவிலாம் வாங்கி பார்க்கறாரு. அப்போதான் ஒரு சில விஷயங்கள் அவருக்கு புரிதட்ட ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த சிசிடிவில இருக்கிற ஆள் பார்க்கறதுக்கு தாரா மாதிரி இல்லையே, அவங்களுடைய உயரமும் வெயிட்டும் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுதே, தாராவுடைய பாடி லாங்குவேஜை இதுல பார்க்க முடியலையே, சம்திங் ஏதோ ஃபிஷியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் உடனடியாக தன்னுடைய ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. பட் அங்கே இருந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, காணாமல் போனது அகமதாபாத்துங்கிறதுனால நீங்கள் அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் அந்த ஊரில் இருந்து கிளம்பி இந்த அகமதாபாத்துக்கு வராரு. அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னால் அவங்க யாரோ தெரிஞ்சவங்க கூட தான் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் ரொம்ப கேஷுவலாக சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பித்து பிடிச்சி போயிருந்த நிலையில தான் அந்த அண்ணனுக்கு ஒரு ஐடியா ஒன்று தோண ஆரம்பிச்சுது. தனக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட இதை பற்றி சொல்கிறாரு. அப்போ அந்த லாயர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம கோர்ட்டில் வந்து ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டால் கண்டிப்பாக போலீஸ் வந்து அவங்கள உயிரோடையோ அப்படி இல்லைன்னா அவங்க இருக்கிற இடத்த அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ நாம் இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவை போடலாம் அப்படின்னு நினச்சி பக்கத்தில் இருக்கிற அந்த ஹைகோர்ட்லேயே போயிட்டு செப்டம்பர் மாதம் 2022 அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவையுமே போட்டிருக்காங்க. அந்த லோக்கல் போலீஸ் சைடில் இருந்து என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஒருவேளை அவங்க எங்கேயாவது அந்த ஆள் கூட ஃபாரின் போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் லாஸ்டா பாம்பேல வந்து மொபைல் சுவிட்ச் ஆன் பண்ணப்பட்டுச்சுல, அந்த ஏரியாவிலேயே கொஞ்சம் நேரம் கழிச்சு மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு அதுக்கப்புறம் மொபைல் வந்து ஆனே ஆகவே இல்லை. ஸோ இதுதான் அந்த அண்ணனுக்கு ஒரு பெருத்த சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் தாரா கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, இவ்வளோ நாள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை, என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் அவ போயிருக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சுதான் இந்த கேஸை விடாம மறுபடியும் தாராவை தேடி தேடி அவர் ஓடி இருந்திருக்காரு. ஃபைனலி நீதிமன்றமும் அந்த கேஸை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை கோர்ட்ல ஆஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுக்கு காவல்துறைக்கு ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த கேஸை ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாரு. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணதும் ஆரம்பத்தில் இருந்து அந்த பொண்ணு எங்கெங்க இருந்தாங்க, எந்த ஊர்ல இருந்து கிளம்புனாங்க, எந்தெந்த நேரத்தில் அவங்களுடைய மொபைல் ஆன்ல இருந்துச்சு, ஆஃப் செய்யப்பட்டுச்சு, எந்த நேரத்தில் மெசேஜ் வந்துச்சு, எந்தெந்த பாதைகள் வழியாக டிராவல் ஆகி போயிருக்கு அப்படின்ற முதற்கொண்டு கம்ப்ளீட்டான டேட்டா பேஸை எடுக்கவும் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சிசிடிவியில் இருக்கிறது தாரா இல்லைன்னா தாரா மாதிரி அந்த இடத்துல நடந்து போற ஆள் யாருங்கிற சந்தேகமும் போலீஸுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோடைய குவாலிட்டியும் ரொம்ப புவரா இருந்ததுனால போலீஸால அந்த ஆளையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய மொபைல் சிக்னலை செக் பண்ணி பார்த்தப்போதான் அந்த பொண்ணு இரவு நேரத்தில் அவங்களுடைய ஊரில் இருந்து டிராவல் பண்ணி போனாங்கல்ல, அப்படி போகிற வழியிலேயே திடீர்னு பார்த்தா ஒரு 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் வந்து ஆன் ஆகவே இல்லை. ஈவன் அந்த நள்ளிரவு நேரத்தில் ஆனந்தபாயோடைய வீட்டுக்கு வந்த நேரத்தில் கூட, அடுத்த நாள் காலையில் அவங்க வீட்டில் இருந்து வெளியில் கிளம்பி போன நேரத்தில் கூட அவங்களுடைய மொபைல் வந்து ஆனில் இல்லவே இல்லை. ஸோ இதனால் போலீஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, உண்மையிலே தாரா வந்து அன்னைக்கு அகமதாபாத் வந்தாங்களா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்தி ஆகணும். அதன் அடிப்படையில் தாரா ஏறி வந்தால் அந்த ஹுண்டாய் கார் எந்த பாதை வழியாக வந்துச்சோ அங்கே உள்ள டோல்கேட்டில் இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல ஒரு பொண்ணு அந்த முன் சீட்டில் உட்கார்ந்துருக்கிறது பதிவாகுதே தவிர அந்த பெண்ணுடைய முகம் சரியா சிசிடிவியில் பதிவாகல. ஸோ இதனால போலீஸுக்கு மேற்கொண்டு சிக்கல் நீடிச்சுக்கிட்டே போகுது. இந்த நேரத்தில் தான் அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை யார் அழைக்க வந்தது, அந்த நண்பர்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம், என்ன கேஸுக்காக இவங்க இந்த ஊருக்கு வந்தாங்க அப்படிங்கிறத விசாரணை பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு லீடு, இந்த கேஸுக்கு தேவைப்படுற ஒரு லீடு போலீஸுக்கு கிடைச்சது. தாராவை அன்னைக்கு அழைக்க வந்த ஆனந்தபாய் மற்றும் சூரஜ் அப்படின்ற 2 பேர் வந்தாங்கன்னு சொன்னல, அதுல இந்த சூரஜ் சோலங்கியை பத்தி சொல்லணும்னா பெரிய பணக்காரர். அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல பிரபலமான ஒரு ஆளு, லட்சக்கணக்கில் ஃபாலோயர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு, யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அப்படிப்பட்ட அந்த ஆள் எதுக்காக ஃபேமஸா இருக்காருன்னா, அந்த ஊர்ல வழிபடக்கூடிய மெலாடிமாங்கிற ஒரு தேவியோடைய தூதுவன் தான் அப்படின்னும், ஏன் மூலியமாக தான் மக்களுக்கு அந்த தேவி கடவுள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி
ஒரு சாமியார் வேஷத்துல ஒரு காட்மேன் வேஷத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த சூரஜ் சோலங்கி. இதனால மக்கள் எக்கச்சக்கமான பேரு இவனுடைய அந்த மூட நம்பிக்கையை நம்பி அவங்க கிட்ட வந்து தன்னுடைய குறைகளை சொல்றது, அவனுடைய பஜனைகளில் கலந்துக்கிறது, ஆறுதல் பெறுறது, அது மட்டும் இல்லாமல் டொனேஷன்லாம் கொடுக்கறது அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சூரஜ் அந்த ஊரில் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த சூரஜோடைய ஊரும் அதே ஜுனாகத் தான், அதாவது தாராவுடைய ஊர் தான். இந்த தாரா ஒரு நாள் வந்து இவனுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. இந்த சூரஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 பிள்ளைகள்லாம் இருந்திருக்காங்க. பட் அது எதுவுமே இந்த பொண்ணுக்கு தெரியாது. இந்த பொண்ணு ஒரு நாள் தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிட்டதுனால ரொம்ப டவுனாக இருந்திருக்காங்க. அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக இந்த சூரஜ் சோலங்கி கிட்ட ஆரம்பத்தில் போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வாரம் இந்த கவுன்சிலிங்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த 2 பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு தாராவும் தன்னுடைய ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு இந்த சூரஜ் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட ஆலோசனைகள் கேட்கறது, ஆசி வாங்குறது போன்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்த கட்டத்தில் தான் சூரஜ் சோலங்கிக்கும் இந்த தாராவுக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுது. இந்த பழக்கம் ஆரம்பத்தில் ஒரு நட்பா இருந்து அது ஒரு கட்டத்தில் காதலா மாறி அது எல்லாத்தையும் தாண்டி லிவிங் டுகெதர் இருக்கிற அளவுக்கு போயிருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபிளாட்ல லிவிங் டுகெதர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்ல இந்த சூரஜுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிட்டு பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படின்ற செய்தி தெரிஞ்சதுமே இந்த பொண்ணு அவங்கிட்ட பயங்கரமா சண்டை போடவும் செய்றாங்க. நாளாக அந்த சண்டை அதிகரிச்சுக்கிட்டே போயிருந்திருக்கு. தன்னை திருமணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், நான் செத்துட்டா அதுக்கான பலி எல்லாமே ஓ மேலே தான் வந்து விழும் அப்படின்ற மாதிரி அந்த சூரஜை இவ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் சூரஜ் தனக்கு ஃபேமிலி இருக்கு, தனக்கு குழந்தைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் ஒரு போட்டிருக்காரு தான். பட் அதை எல்லாத்தையும் இந்த பொண்ணு ஏன் பார்க்காம இருந்தா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் போலீஸுக்கு இதை எல்லாத்தையும் விசாரணை பண்ணும்போது இருந்துச்சு. தொடர்ந்து அவனை தன்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்தில் அவன் அந்த ஊரில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுனால என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்படியே இவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. 2 பேரும் பிரியிறாங்க. மாறி அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வீடியோஸ்லாம் போட்டுக்கிறாங்க. அவளுக்கு நிறைய பேருடைய பழக்கம் இருக்கு, ஒரு லக்ஸரி லைஃபை வாழணுங்கிறதுக்காக என்கிட்ட பணத்தை சுரண்டணுங்கிறதுக்காக பல நாட்கள் டிராமா நடத்தினா, கையை எடுத்துக்க போறேன்னா என்னை மிரட்டுனா, அதனால தான் நான் அவ கூட தொடர்ந்து இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு மேல நிறைய குற்றச்சாட்டுகளை இந்த சூரஜ் தன்னுடைய வீடியோ மூலியமா தன்னுடைய ஆடியன்ஸுக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணும் அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி மாறி பதில் கொடுத்துக்கிட்டே இருந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் ஆத்திரமான இந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஐபிசி செக்ஷன் 376 பிரிவின் கீழே, அதாவது இவன் தன்னை பலாத்காரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ரேப் கேஸை இவன் மேலே போட்டிருந்திருக்காங்க. இந்த கேஸ் ஒரு கட்டத்தில் அந்த ஏரியா முழுக்க ரொம்ப பரபரப்பாக பேசப்படவும் செய்யுது. ஸோ இவ போட்ட இந்த கேஸ் வந்து பொய்யான கேஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தோடைய உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு இவன் ஒரு மனு தாக்கல் ஒன்று பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த 2 பேருக்குள்ளேயும் தொடர்ந்து சண்டைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. கேஸ் இவனுக்கு எகென்ஸ்டாக ரொம்ப போகிற மாதிரி இருக்கு. அதுக்கான ஆதாரங்களும் வீடியோஸும் ஃபோட்டோஸும் இவ தொடர்ந்து நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால தனக்கும் தன்னுடைய ஃபேமிலிக்கும் தன்னுடைய ஆடியன்ஸுக்கும் தன்னை நம்பி வர அந்த பக்தர்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், தனக்கு ஒரு அவமரியாதை ஏற்படும் அப்படின்னு நினைச்சு இந்த சூரஜ் நம்ம 2 பேரும் சமாதானம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அந்த கேஸுக்கு வாபஸ் வாங்க போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்த சூரஜ் தன்னுடைய நண்பனான இந்த ஆனந்தபாயை அழைச்சிக்கிட்டு இந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டும் இந்த அகமதாபாத்துக்கு போனாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கண்டுபிடிக்குது. இப்போ போலீஸ் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எழுந்த மிக முக்கியமான ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த பொண்ணு அவங்களுடைய ஊர்ல இருந்து இந்த சூரஜ் கூட கார்ல போகும்போது டைரக்டா அகமதாபாத்துக்கு வரல. அதுக்கு பதிலா நடுவுல ஒரு இடத்துல ஒரு பண்ணை வீட்டுக்கிட்ட போன மாதிரி தெரியுது. அந்த இடத்துல அவங்களுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆன் செய்யப்படவே இல்லை. அதே சமயம் டோல்கேட்ல பதிவான அந்த சிசிடிவில பார்க்கும்போது கூட முன் சீட்ல உட்கார்ந்துருக்கிற ஆள் ஒரு பெண் மாதிரி தெரியல. நல்லா கரடு முரடா ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால அது தாராவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறதும் நினைச்சாங்க. அதே சமயம் அந்த வீட்டில் இருந்து வெளியில கிளம்பி போன அந்த ஆள் கூட பார்க்கறதுக்கு பெண் மாதிரி தெரிஞ்சாலும் தாராவுடைய உடல் அமைப்பு கூட மேட்ச் ஆகாததுனால போலீஸுக்கு இந்த சூரஜும் அவனுடைய நண்பனான ஆனந்தபாயும் சேர்ந்து தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சதும் உடனடியா அவங்களுடைய லொகேஷனை செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அன்னைக்கு இந்த சூரஜ் யாராருக்கெல்லாம் கால் பண்ணான், எங்கெங்கெல்லாம் போயிருக்கான், எந்த நேரத்தில் அவனுடைய மொபைல் ஆக்டிவா இருந்திருக்கு, யார்கிட்ட எந்த நேரத்தில்
பேசியிருக்கான் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் நள்ளிரவு நேரத்தில் அவனுடைய நண்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு கால் பண்ணியிருந்திருக்கான். அதே சமயம் ஒரு இடத்துல மட்டும் நீண்ட நேரமாக அவனுடைய மொபைல் ஆன்லேயே இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் இந்த தாராவுடைய மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கு. ஆக மொத்தம் தாராவை இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டா இந்த சூரஜை கைது பண்ணுறாங்க. அது கூட அவனுடைய நண்பனான அந்த ஆனந்தபாய்ங்கிறவனையும் கைது பண்ணுறாங்க. போலீஸுக்கு இந்த சூரஜ் மற்றும் அவனுடைய நண்பன், இந்த நண்பனுடைய குடும்பம் அப்படின்னு இந்த 4 பேரை கைது பண்ணுவதற்குண்டான ஆதாரம் எப்படி கிடைச்சதுன்னா, இந்த 4 பேருமே கடைசியாக தாராவை பார்த்ததா சொல்லியிருந்திருக்காங்க. அதனால் அவங்கள ஃபாரன்சிக் லேபுக்கு அழைச்சிட்டு போயிட்டு உண்மை கண்டறியும் சோதனையில் ஈடுபடுத்தியிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறாங்க, அவங்க சொல்லும்போது அவங்களுடைய பதட்டம் எந்த அளவுக்கு இருக்குது, நாக்கு எப்படி குளறுது அப்படிங்கிறத வச்சு அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் தான் அந்த ஆனந்தபாய்ங்கிறவன் ரொம்ப பதட்டமாயிருக்கான். வாண்டடாவே பொய் சொல்ற மாதிரியான ஒரு முக பாவனையை ஏற்படுத்தியிருக்கான். ஸோ இதனால போலீஸ் அவனை தனியா கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க. அப்போதான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போலீஸ் கிட்ட சொல்லவும் செய்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சூரஜுக்கும் தாராவுக்கும் நெருக்கம் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஒரு கட்டத்தில் தாராவை அந்த கேஸில் வாபஸ் வாங்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். தாரா ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொன்னாலும் ஒரு கட்டத்தில் வேற வழி இல்லாமல் அதுக்கு சம்மதமும் தெரிவிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்துக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் சூரஜும் அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்னா சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சாங்க. ஆனால் கொஞ்ச நாட்கள்லேயே மறுபடியும் சண்டை அதிகரிக்க ஆரம்பிச்சதும் அந்த பொண்ணு அந்த கேஸ்லாம் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு தனியாக வந்து தங்கி இருந்திருக்கா. பட் அதுக்கப்புறமும் ஏதோ சமாதானப்படுத்தி அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றான். ஆனா தாரா தன்னுடைய முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இவன் என்ன பிளான் பண்றானா, தாரா கிட்ட ஒரு 30 லட்ச ரூபா டீலிங் பேசுவோம், நீ வந்து என்னுடைய லைஃப்ல இருந்து கிளம்பிடணும், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, இந்த காசை வச்சுட்டு நீ பொழைச்சிக்கோ, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம், அதை ஒத்துக்கிட்டா அவளை விட்டுடலாம், அப்படி ஒத்துக்கலைன்னா அவளை முடிச்சு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதன் அடிப்படையில் தான் இவங்க அந்த கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த தேதியை அவன் பயன்படுத்திக்கிட்டு அவகிட்ட கடைசியாக அந்த டீலை பேசிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறான். அதன் அடிப்படையில் நானே உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னுடைய நண்பனை அழைச்சிக்கிட்டு அந்த ஹுண்டாய் காரில் ஜூன் 19ஆம் தேதி தாராவுடைய வீட்டில் போய் பிக்கப் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கார் ஒரு ஹைவேல போகுது. அங்கேருந்து இந்த சூரஜோடைய மாமாவுக்கு சொந்தமான ஒரு பண்ணை வீட்டுக்கு போகுது. உடனடியாக தாரா எதுக்காக ஆஃப் ரோட்ல கார் போகுதுங்கிறத கேட்டதும், லாயருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இங்கே தான் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன் அடிப்படையில் தாராவும் அவங்கள முழுவதுமாக நம்பி அந்த பண்ணை வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் அந்த சூரஜோடைய மாமா தம்பி நண்பர்கள் அப்படின்னு ஏற்கனவே ஒரு சதி திட்டத்தோட இவங்களுடைய காருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலி அந்த கார் போய் அந்த இடத்துல நிற்குது. காரில் இருந்து இந்த சூரஜ் மட்டும் இறங்கி நேரடியாக அவனுடைய ரூமில் போய் உட்காந்துருக்கான். பட் அந்த காருக்குள்ள சூரஜோடைய நண்பனான அந்த ஆனந்த் பாய் பின் சீட்லேயே தான் உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கம் இந்த சூரஜோடைய மாமா ப்ளஸ் அவனுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த கார் கிட்ட வந்து தாரா கிட்ட டீல் பேசுகிறாங்க. 30 லட்ச ரூபா பணம் தரோம், நீ இதை வாங்கிட்டு இங்கே இருந்து ஓடிடு, அவனுடைய லைஃப்ல இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தாரா அதுக்கு ஒத்து வரவே இல்லை. தாரா அந்த கேஸை வாங்க முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. அதுக்கான காரணம், நான் வந்து இந்த சூரஜை உண்மையாக நேசித்தேன், நான் அவனை கல்யாணம் பண்ணி வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன், மற்றபடி அவனுடைய சொத்தோ அவனுடைய பணமோ எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டதும் ஆத்திரமான பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற இந்த சூரஜோடைய நண்பனான ஆனந்தபாய் அப்படின்றவன் இமிடியேட்டாக அந்த பொண்ணு போட்டிருக்கிற துப்பட்டாவை அப்படியே சீட்டோட அணைச்சி பின்பக்கத்தில் இழுக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த சூரஜோடைய மாமா தம்பி அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அவளுடைய மூக்கையும் வாயையும் பற்றி கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க அந்த இடத்துலயே கொலை பண்ணிடுறாங்க. அதன் பிறகு தாராவுடைய சடலத்தை தரன்னு இழுத்துட்டு போய் சூரஜோடைய ரூம்ல போட்டிருக்காங்க. அங்க சூரஜ் அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையாங்கிறத பாக்குறான். அதன் பிறகு அவளுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டி வாங்கிட்டு அவளுடைய உடைமைகளையும் எடுத்துக்கிட்டு இந்த சூரஜும் அவனுடைய நண்பனான ஆனந்தபாயும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பட் இன்னொரு பக்கம் பார்த்தா அவனுடைய தம்பியும் மாமாவும் அந்த பொண்ணுடைய சடலத்தை ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த காய்ந்த விறகுகளை கொண்டு அவங்களுடைய சடலத்தை கொளுத்தி இருந்திருக்காங்க. கொளுத்தினது மட்டும் இல்லாம அந்த எலும்புகளை பத்தி போன ஒரு
குளத்துக்கு அடியில புதைக்கவும் செய்யறானுங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆனந்த் பாயும் சூரஜும் கார்ல அகமதாபாத்தை நோக்கி போறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கா, வேற எங்கேயோ ஓடி போயிட்டா அப்படிங்கிறத செட் பண்ணணும், ஒரு டிராமா பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவனுடைய பிளான். அதன் அடிப்படையில் போய்கிட்டு இருந்த நேரத்திலேயே தன்னுடைய சொந்தக்காரனான சஞ்சய் அப்படின்றவனை வர வச்சிருந்திருக்கான். அவங்கிட்ட இந்த பொண்ணுடைய சுடிதாரெல்லாம் கொடுத்து இதை போட்டுட்டு நீ உட்காந்துக்கோ, சிசிடிவியில் பதிவாகும் போது கூட தாரா தான் இருப்பா அப்படின்ற மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாவனையை உருவாக்குறானுங்க. அதன் பிறகு நள்ளிரவு நேரத்தில் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஆனந்தபாயோடைய அம்மா கிட்டையும் தம்பி கிட்டையும் இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அவங்களுமே அதுக்கு ஓகே சொன்னதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் சஞ்சய்ங்கிறவன் போட்டுட்டு வந்த தாராவுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி அந்த அம்மா கிட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது ஆனந்தபாயோடைய அம்மாவான மோனா கிட்ட கொடுக்குறாங்க. மோனா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அடுத்த நாள் தாரா வந்து அந்த வீட்டில் இருந்து கிளம்பி போன மாதிரி முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு தலையில் அந்த துப்பட்டாவை போட்டுக்கிட்டு அந்த ஏரியாவில் நடந்து போகிறாங்க. சில சிசிடிவியில் பதிவாகுது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை சஞ்சய் தான் போயிட்டு எங்கேயோ அழைச்சிட்டு போகிற மாதிரியான சிசிடிவியில் பதிவாகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபைனலி இந்த ட்ராமாவை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா. நாங்கள் அந்த நேரத்தில் ஹோட்டல் ரூமில் இருந்தோம், பல இடங்களில் தேடி பார்த்தோம், கால் பண்ணி பார்த்தோம், மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை நடத்திட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த விஷயம் ஒரு பக்கம் இந்த இடத்துல நடந்துகிட்டே இருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த தாராவுடைய மொபைல் வந்து அந்த கொளுத்துனானுங்கள அவனுங்க கிட்ட இருந்திருக்கு. அவனுங்க ஒரு காரை எடுத்துக்கிட்டு நேராக பாம்பேக்கு போயிருக்காங்க. அங்கே மொபைலை ஆன் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்தே சூரஜோடைய மொபைலுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு உயிரோட இருக்கிற மாதிரியான ஒரு நாடகத்தை உருவாக்கி இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த மொபைலையும் வேற எங்கேயோ தூக்கி போட்டுட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டானுங்க. இந்த பக்கம் சூரஜ் வந்து அவ இன்னமும் உயிரோட தான் இருக்கா, எங்கேயோ ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு தேரியை உருவாக்க ஆரம்பிச்சான். பட் ஃபைனலி அந்த அண்ணன் சிசிடிவியை பார்த்ததும் தன்னுடைய தங்கச்சி மாதிரி இல்லையா அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த கேஸே ஓப்பன் ஆகி கடைசியில் இந்த சூரஜும் அவனுடைய நண்பர்களும் குற்றவாளிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாகவும் அமையுது. இதுதான் சார் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த அந்த ஆனந்தபாய் மொத்தமாக போட்டு உடச்சிருந்திருக்கான். ஃபைனலி இந்த சூரஜ், இந்த ஆனந்தபாய், அவனுடைய தம்பி, அவனுடைய அம்மா ப்ளஸ் தாரா மாதிரி காரில் உட்காந்துட்டு மாறுவேடம் போட்டுட்டு வந்த அந்த சஞ்சய், தாராவுடைய சடலத்தை அந்த பண்ணை வீட்டில் எரிச்ச ஆட்கள் அப்படின்னு மொத்தம் 8 பேரை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணுறாங்க. இறுதியாக 5 பேர் குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்பட்டு அவங்க அனைவருக்குமே ஆயுள் தண்டனையை நீதிமன்றம் 2023 கொடுத்துருந்துருக்கு. தற்போதைக்கு இந்த சூரஜும் அவனுடைய நண்பர்களும் ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு வராங்க. இதில் ஒரு சில பேருக்கு பெயில் கிடைச்சதாகவும் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. பட் தொடர்ந்து அவர்கள் அனைவருமே தண்டனை கைதிகளாக தான் இருக்காங்க. ஒருவேளை தாராவுடைய அண்ணன் சிசிடிவியை பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த கேஸ் ஓப்பன் ஆகி இருக்கிறதுக்கு சான்ஸே இருந்திருக்காது. பட் அவருக்கு தங்கை மேலே இருந்த ஒரு அக்கறையும் என்னதான் வசதி இல்லைனாலும் இந்த கேஸை நம்ம விட்டுறக்கூடாது, தொடர்ந்து போராடணும்னு நினச்சா அவருடைய அந்த போராட்ட குணம் தான் இன்னைக்கு இந்த கேஸை சால்வ் பண்ண வச்சிருக்கு. கண்டிப்பாக அவருடைய தைரியத்தையும் மன வலிமையும் நம்ம பாராட்டியே ஆகணும். ஒரு மனிதனுடைய லைஃப்பில் ஒரு தவறான பழக்க வழக்கம், ஒரு தவறான பிடிவாதம் அவனுடைய லைஃப்பில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். தாராவுக்கு இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அமைஞ்சிச்சு. பட் அதை எதையுமே அவங்க யூஸ் பண்ணிக்கவே இல்லை. ஆரம்பத்தில் சூரஜுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தெல்லாம் இல்லை, நம்மக்கிட்ட அப்படிலாம் ஏமாத்திட்டான் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாலும் அவன் ஒரு ஃபேக்கான ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே கண்டிப்பாக அவனை விட்டு தான் போயிருந்திருக்கணும். பட் அந்த நேரத்தில் அவங்க அதை பண்ணவே இல்லை. பட் பிடிவாதமாக நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தொடர்ந்து அவனுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 30 லட்ச ரூபா தரேன், இதில் இருந்து போயிடு அப்படின்னு சொன்னப்போ கூட அவங்க அந்த டீலுக்கும் ஒத்துக்காமல் கடைசியில் அவனுடைய கோபத்துக்கு இரையாயிட்டாங்க. பட் இந்த சூரஜ் மாதிரியான ஆட்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவனுங்க திருந்த போகிறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் ஒரு சாமியார் வேடத்தில் நிறைய மக்களை ஏமாற்றி நிறைய பேரை சந்திக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இருந்திருக்கான். அவனுக்கு கண்டிப்பாக நாளை பின்ன என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் அது எல்லாமே தெரிஞ்சு தான் அந்த பொண்ணை ஏமாற்றி அந்த பொண்ணு கூட ஒன்றா இருந்து கடைசியில் அந்த பொண்ணையுமே கொலை பண்ணி அவன் சம்பாரித்து வச்சிருந்த மொத்த சொத்துக்களையும் அந்த பெயரையும் அவனை கெடுத்துக்கிட்டான்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு தவறான பழக்கம், ஒரு தவறான பிடிவாதம் எந்த ரூபத்தில் எந்த விதமான ஆபத்தையும் உங்களுக்கு கொடுக்கலாம். உங்களுடைய லைஃப்பில் எந்த ரூபத்தில் வேணாலும் எந்த மாதிரியான சுச்சுவேஷனையும் கிரியேட் பண்ணலாம், எந்த மாதிரியான ஆபத்தையும் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்த சம்பவம். கண்டிப்பாக இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல விழிப்புணர்வாக இருக்கலாம். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றியும், தாரா பண்ண அந்த விஷயத்தை பற்றியும், இந்த சூரஜுங்கிற அந்த சாமியார் வேஷத்தில் இருக்கக்கூடியவன் பண்ண விஷயத்தை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.